பாருங்க, இது அண்டகுளம் மந்தையில் பஞ்சாயத்து கடை 11 கடைங்க. 1988 கட்டிங்க. 91 பேராசிரியர் அன்பழகன் ஐயா திறந்து வச்சார் இந்த கடையை. 88 கட்டி 91 பேராசிரியர் அன்பழகன் ஐயா இந்த கடையை திறந்து வச்சார் டிஎம்கே ஆட்சியில். இந்த கடையை அப்போ நாங்கள் இந்த கடையில் நான் அடிக்கையில் டீ மாஸ்டராக இருந்தேங்க. 18 வயசு. இன்றைக்கி எனக்கு 47 வயசாகுதுங்க. 1979 பிறந்தேங்க. இன்றைக்கி 47 வயசாகுது. எங்களுக்கு ஒரு கடை கூட இதில் கிடைக்கலங்க வாடகைக்கு. நாங்களும் போராடுறோங்க. வயசாகி போச்சு. நாங்கள் ஒரு பிள்ளைய வச்சுருக்கோம், பொம்பளை பிள்ளைய. எங்கள் பாப்பாவுக்கும் 16 வயசாகுது. நாங்கள் எப்படிங்க சம்பாரித்து நாங்கள் அந்த பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறது? எங்களுக்கு சமையல் வேலை தான் எங்களுக்கு தொழில், குலத்தொழில். அதையும் எங்களுக்கு வராமல் இந்த ஊரில் தடுக்கிறாங்க. ஒரு சில பேர் விரோதிகள் தடுக்கிறாங்க. எங்களுக்கு சமையல் வேலை வரதையும் மறித்து வேறாட்ட கொடுத்துட்றாங்க, வண்டை கொடுக்காதாண்டு. அப்படி இருக்கிற இந்த கடையை நாங்கள் ஒரு பிரியாணி மாஸ்டர் பிரியாணி கடைக்கு கேட்குறோம், கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தர வாடகைக்கு விட்றாங்க. நாங்களும் போராடி பள்ளிவாச கடை கட்டம் வாடகைக்கு கொடுக்க மாட்டேன்டாங்க, அந்த பஞ்சாயத்து கடை கட்டம் கொடுக்க மாட்டேன்டாங்க. என்ன காரணம் எனக்கு இல்லைங்கிறாங்க. எதுனாலும் தெரியலைங்க. ஆனால் இது 1991 திறந்தது. அண்டகுளம், புதுக்கோட்டை மட்டும் குளத்தூர் அண்டகுளத்துக்கு உட்பட்ட பஞ்சாயத்து கடை. இதுக்கு என்னமோ ஸ்டே வாங்கி வச்சுருக்கேங்கிறாங்க. இப்போ எனக்கு 47 வயசாகுதுங்க. 1991 இந்த கடை திறந்தது. பேராசிரியர் அன்பழகன் திறந்து வச்ச கடை இது. எங்களுக்கு அன்னையிலேருந்து இன்னை வரையும் ஒரு கடை கொடுக்குறாங்கல்ல. இந்த கடைக்கு எவ்வளோ வாடகை கேட்டிங்கன்னா 800 என்னமோ தான் வாடகை. ஆனால் தர வாடகைக்கு 200 200 வரைக்கும் விட்றாங்க, 100 150 வரைக்கும் விட்றாங்க. எங்களுக்கு ஒரு கடைக்கு கட்டணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் போராடி இன்றைக்கி தள்ளாடி 47 வயசாக போகுது. இனிமேல் நாங்கள் கடை வச்சு எப்படிங்க நாங்கள் சம்பாதிக்கிறது சொல்லுங்கள்? ஒரு கடை கூட தரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. இதுக்கு யாருனாலும் ஸ்டெப் எடுத்து கலெக்டர் மூலமாக அந்த கடையை ஏலத்தில் விடணும். என்ன எங்களுக்கு பண்ணுற துரோகத்துக்கு இவங்க பதில் சொல்லணும். எல்லா இடத்துலையும் கடை கோழியாக அதுக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வாடகைக்கு பள்ளியாச கடையிலேருந்து எல்லாம் கேட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆரோட்டு போங்க நான் எடுத்துக்கலை. என்ன எனக்கு இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு வர சமையல் வேலைன்னு ஒரு சில தீய சக்தி ஆளுகள் தடுத்து நிறுத்தி வெளியில் அனுப்புகிறாங்க. என்ன அதனால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த கடை எங்களுக்கு ஒரு கடை கிடச்சிருந்து இன்றைக்கி நாங்கள் நல்லா இருந்திருப்போம். எங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்லா செழிப்பாக வளர்த்துருந்துருப்போங்க. இன்றைக்கி என் மகள் கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு 3 வருஷம் தாங்க இருக்குது. எங்களுக்கு ஒன்றும் சம்பாத்தியம் இல்லை, கடையும் இல்லை. எல்லாம் அவங்களே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போலேருந்து யார் எடுத்தாங்களோ அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து கலெக்டர் மூலமாக அந்த கடையை மறுபடியும் ஏலம் விடணும். இல்லையா நாங்கள் 1ஆவது இருப்போங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் நான் டைம் போட்டு இதுக்கு 1ஆவது இருப்பேன். பாருங்கள்.